பெண்கள் தான் வந்து ஆண்கள்கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியும், ஆண் பெண்கிட்ட கேட்க முடியாது. இப்போ ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா, அப்போ அவர் எந்த வேலையிலும் இல்ல. அது சில பேர் வந்து மன உளைச்சல்ல வேலைய விட்டுறாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அப்படி விட்டுட்டா அவருக்கு எந்த ஒரு இன்கம் சோர்ஸ் இல்ல. அதன் அடிப்படையில அவர் ஜீவனாம்சம் தர வேண்டியது இல்ல. அப்படி அதாவது செட்டில்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஆ. அது உங்களுடைய கணவருடைய கடமையாக இருக்கிறது. வேலையே இல்லன்னா எப்படி தருவார்? எப்படியோ அதாவது என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, நீங்க பிச்சை எடுத்தாவது நீ காப்பாற்றணும்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவர் மேல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளா அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. ம். தட் இஸ் டியூட்டி ஆன் தி ஹஸ்பண்ட் டு மெயின்டைன் தி ஒய்ஃப். அப்போ ஏன்னா இப்ப சட்டத்துல நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெண்கள் வீக்கர் செக்ஷனா இருக்கிறதுனால அவங்களுக்கு பல சலுகைகள் உண்டு, உரிமைகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்ப ஆண்களுக்கு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்ப ஆண்களை காப்பாற்றவே முடியாது. இல்ல அது அப்படிங்கிற கணக்கு கிடையாது. நீங்க அந்த அதிலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு சட்ட உதவி இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இருக்குது.